இங்க நான் ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஊடக மரியாதை. நான் வீட்டோட தலைமாப்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க வந்து பொண்ணு வேணாங்கிறது? ஐயா கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? இவ என்ன சொல்றது பொண்ணு வேணான்னு? இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள நானு, செந்திலோட மச்சான். நான் சொல்றேன், உங்கள மாதிரி தரங்கட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. கிளம்புங்க. கிளம்புங்கன்றல. என்னங்க, நான் கூட என்ன அடிக்குதான் கை ஓங்கிட்டீங்களேன்னு பயந்தே போயிட்டேன். என்ன பையன் இருக்கணும்ல? உனக்கு என்னடா தங்க, அவங்களுக்கு எப்படி அவமானப்படுத்தலை. போய் இம்புட்டு நேரமாச்சு, இன்னும் அப்புச்சிய காணுமே. அவங்க வீட்டுல என்ன சொல்லிருப்பாங்கன்னே தெரியலையே. அமுக்கா, என் மஞ்சள் கலர் டிஷர்ட் எங்கிட்டாச்சும் பார்த்த? அப்புச்சி அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்பச்சியா? அக்கா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அது இருக்கட்டும், நீ அக்கா பதட்டமாவே இருக்க? என்ன காலங்காத்தாலே இதுங்களுக்கு என்ன ஆச்சு? ஏய், என்ன தம்பி, காலையிலே உனக்கும் அக்காவுக்கும் என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல அண்ணன்டி, அப்புச்சியும் அண்ணனும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல. அதான் அங்க அவ வீட்டுல என்ன சொல்லிருப்பாங்க, ஏது சொல்லிருப்பாங்கன்னு அக்காக்கு ஒரே பதட்டம். எது? அதுக்குள்ளேயே அவன் மாப்பிள்ளை அவங்களுக்கு? அமுக்கா, அப்புச்சியும் அண்ணனும் வந்தாச்சு. வா வா. நீ போடா முதல்ல. நான் போறேன். அப்பச்சி, ஐத்த வீட்டுல என்ன சொன்னாங்க? டேய், வாய மூடுற. உன் வயசுக்கு தகுந்த பேச்சே வாயில வராதா? அங்க என்ன ஆச்சு? அமுதா, அப்புச்சி, இங்க வாத்தா. அமுதா, நீ ஆசைப்பட்டேங்கிறதாலதான் அவங்க வீட்டு படியேறி போய் நானும் அப்பச்சியும் பேசணும். அதுக்காக எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியுமோ அதை அவங்க சிறப்பா கொடுத்துட்டாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாதது ஒண்ணுதான் குறை. ச்சே, ஒரே அசிங்கமா போச்சு. அவெல்லாம் ஒரு ஆளு, அதெல்லாம் ஒரு குடும்பம் நினைச்சு மாப்பிள்ளை கேட்டு போனீங்களா? உங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அப்பிச்சியோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் நம்ம
அவங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சதே பெரிய விஷயம். அதுக்கு அவங்க அப்பச்சிக்கு கொடுத்த வெகுமானம் அவமானம் தான். ஆமா மாமா, அவங்க நம்ம பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவங்க. அவங்க கிட்ட எல்லாம் மாமா வழிய போய் அவமானம் பண்ணணும்னு தலையில என்ன? நீங்க விடுங்க மாமா, இதோட போய் தொலைஞ்சதுங்கன்னு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். இல்ல இல்ல அப்பச்சி, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது அப்பச்சி. நாம தான் மாப்பிள்ளையும் அவ அம்மாவையும் பார்த்துமே அப்பச்சி. பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தானே அப்பச்சி இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க கிட்ட போய் பேசணும்னா நம்ம குடும்பத்தோட போய் அவங்க காலில் தான்ப்பா விழணும். அப்புச்சி ஏய் செல்வா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு? ஒழுங்கா வாயை மூடிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்ன இந்த மாதிரி பெரிய மனுஷத்தனமா பேசிட்டு இருக்காது. நாகு, இதுதான் சரியான நேரம். மாமாவும் குழப்பத்துல இருக்காரு, இப்பவே பேசிரு. நியாயமா பார்த்தா நம்ம குடும்பத்துக்கோ நடைமுறைக்கோ ஏத்த குடும்பம் அந்த குமரேசன் குடும்பம் தான். அவங்கள தான் நாம முறையா வர சொல்லியிருந்தோம். இடையில இவங்களா வந்து வீட்டை போட்டு நல்லா குழப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க மாமாவை அவமானப்படுத்தினதுக்கு பதிலடியா ஒண்ணு இருக்குன்னா அது அந்த அன்னலட்சுமி மகனுக்கு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அமுதாவுக்கு குமரேச குடும்பத்துக்கு கட்டி வைக்கிறதா சரியா இருக்கும். நான் சொன்னதுல தப்பு இல்லல்ல? என்னம்மா நீங்க தனக்காக படியேறி போய் மாப்பிள்ளை கேட்ட தன்னோட அப்புச்சிய அவமானப்படுத்தின அந்த அன்னலட்சுமி குடும்பம் தான் வேணும்னு அமுதா நினைப்பாளா என்ன? இல்ல அந்த அளவுக்கு தான் நம்ம பொண்ணை வளர்த்திருக்கோமா என்ன? என்னமாமா யோசிக்கிறீங்க? அதுதான் சரியா இருக்கும். என்ன அமுதா, நான் சொல்றது சரிதானே? சரிப்பா, குமரேசனுக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு கேளுப்பா. சரிங்க பச்சி. அப்பச்சி, அவங்க ஏதோ விசேஷத்துக்கு போயிருக்காங்களாம். மதியம் 2 மணிக்கு மேல வர சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் மாமா, இனிமே எல்லாமே சுமூகமா தான் நடக்க போகுது. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த முடிவுல நம்ம அமுதா காலத்துக்கு சந்தோஷமா இருக்க போறா. சம்பந்தம் பேச வராங்க. சம்பந்தம் இதுக்கு மேலே அவங்க நம்ம கிட்ட சம்பந்தம் பேச வந்தாங்கன்னு வையே, உலகத்திலேயே அவங்க தான் நம்பர் 1 மானங்கட்ட பயலுங்க. ஆனா நம்ம கொடுத்த எஃபெக்ட் ஏங்க கொஞ்சம் கமுக்கமாவே பேசுங்க. அம்மா செந்திலுக்கு கட்டினா அமுதாவை தான் கட்டி வைப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. என்ன சொல்ற? இந்த செந்திலுக்குமே அமுதா மேலதான் ஒரு கண்ணு இருக்கு. இப்ப அவங்க வீட்ல இருந்து இப்ப படியேறி பேச வந்தவங்கள நம்ம திட்டி அனுப்பிச்சோன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வைங்க, இந்த வீட்ல நம்ம பொழப்ப அம்பிட்டுதே. பெரிய இந்த வீடு பெரிய மகாராஜா ஃபேமிலி. இந்த வீட்டை சரிங்க தாச்சி, நான் வரேன். ஏதோ உனக்காண்டி தான் இருக்கு. அம்மா வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வாமா, உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு வர நீ? இங்க பக்கத்து தெருவுல பால்கார் வீட்ல ஒரு விசேஷம். ஓஹோ, அதுக்குதான். சரி சரி சரி. அது சரி,
வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனா போல இருக்கு. காப்பியை பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சே. யாரு? சாக்கோட்டையில இருந்து என் ஃப்ரெண்ட் வந்தாமா? பள்ளத்தூர்ல இருந்து என் மாப்பிள்ளை வந்துட்டு போனேன். என்னடி பரமு, புரியலையே. சாக்கோட்டையா பள்ளத்தூரா? ஒரு பாவி மனுஷன். பேசமுரு. அது ஒண்ணும் இல்ல. சாக்கோட்டையில பரமோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது பள்ளத்தூர்ல உள்ள என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போகுது. அதுக்கு நாங்க 2 பேரும் வரணும்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இல்லையா பரமு? ஆ, ஆமாங்க. ஓ. ம். ஏங்க அத விடுங்கங்க நீங்க. ஏமா நீயே வெளியில போயிட்டு வீட்டுக்கு கலப்பா வந்திருப்ப. உனக்கு மோர் கலக்கி எடுத்தாரேன். சரி. அம்மா அண்ணன் போனை விட்டுட்டு போயிடுச்சு போல, போன் அடிக்குது. ஏய், சின்ன பாப்பா அந்த செம்பிள் இருக்க தண்ணி எடுத்துட்டு வா. என் புள்ள வேலைன்னு வந்துட்டா பெத்த ஆத்தா என்னையே மறந்துடுவான். இதுல போன் நினைப்பு எங்க இருக்க போகுது? ஹலோ, ஆமா, நான் செந்தில் சாரோட அம்மா தான் பேசுறேன். அப்படியா? சரி சரி, சார் வந்த உடனே நான் சொல்லிடுறேங்க. ஏங்கப்பா. ஏம்மா என் வாழ்க்கையில மட்டும் எல்லாம் ஏமாத்தமாவே நடக்குது. எனக்கு பிடிச்ச எந்த விஷயமும் என் கூட இருக்கிறதே இல்ல. நீங்க இருந்திருந்தா என்ன இப்படி விட்டுருக்க மாட்டீங்களம்மா? அம்மா, பேசாம என்ன உங்க கூடயே கூட்டிட்டு போயிடுங்கம்மா. இந்த ஆசையாச்சும் நிறைவேற்றி கொடுங்கம்மா. அமுதாவ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுத்தா. வெளியே கிளம்பணும், நேரமாச்சு. அப்பச்சி நான் வேணா எடுத்துட்டு வரவா? இல்லத்தா, அமுதாவை கொண்டு வர சொல்லு. அமுகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அழுதியா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ணுல தூசி பட்டுருச்சு, அதான். ஏன் மாமா தினமும் இப்படி அமுதா கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வெளியில போறீங்களே? நாளைக்கு அவ கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாவம் நீங்க யாரு கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வெளியில போவீங்களோ? அப்பச்சி புறப்படலாமா?
அப்பச்சி அது வந்து அப்பச்சி இந்த கல்யாணத்துல அம்மு அக்காக்கும் விருப்பம் இருக்கான்னு ஒரு வார்த்தை. டேய் செல்வா, உன்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், உன் வயசுக்கு தகுந்த பேச்ச மட்டும் பேசுன்னு. கட்டிக்க போற அவளே சும்மா இருக்கா ஒன்னும் சொல்லாம. உனக்கு என்னடா? போலாம்ப்பா. ஹலோ, கோதா ஆச்சியா? ஒண்ணு இல்ல ஆச்சி, என் புருஷனும் என் மாமனாரும் அமுதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக குமரேசன் வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாப்பிள்ள மா, இந்தாங்க காஃபி. எனக்கும் காப்பி கூட. இந்த ஆத்தலையா? அம்மா அவசரத்துல கொண்டு வந்துட்டேன். எனக்கும் காஃபி. இத தரேன்டி. நுரை இல்லாம நான் குடிக்க மாட்டேன் தெரியாதா? ஏங்க, வர வர ரெஸ்பெக்டே கொடுக்கறத கம்மியா இருக்கு. குடிங்க. நான் பாக்குறேன். சும்மா ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு. எல்லாம் உனக்காக தான் அமைதியா இருக்கேன். ஆமா. ஹலோ, என்னங்க என்னங்க? அம்மா அமுதா, அத்தை, ஏன் தங்க அழுவுற? என்ன ஆச்சு? அத்தை, அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஏன் பயம்? முதல்ல கண்ணத்தோட. என்ன ஆச்சுன்னு சொல்லு அத்தா. அது அப்புச்சியும் அண்ணனும் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால அப்புச்சியும் அண்ணனும் கோபப்பட்டு குமரேச வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்காங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம், நீ எதுக்கும் பயப்படாத. அத்தை, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் உன் அப்பச்சிக்கிட்ட பேசுறேன், இரு. நீ எதையுமே போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு, சரியா? சரிங்க. ஆ? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு சொன்ன? அதான் சொன்னனே, என் ஃப்ரெண்டு சாக்கோட்டையில இருந்து. சாக்கோட்டையில இருந்து வந்திருந்தாங்க. நடிக்காம உண்மைய சொல்லுடி. யாரு வந்தாக? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு.
அம்மா அது வந்து சொல்லுடி. பின்ன என்னம்மா, நம்ம அவங்க வீட்டுக்கு போனப்ப எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க, அத நீங்க மறந்துட்டீங்களா? அதுக்குதான் சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு மனசு மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா விரட்டி விடணும்? கூறுகட்ட கிறுக்கி. ஈஸ்வரா, இப்ப நான் என்ன செய்ய? எங்க போறீங்க இம்பிட்டு வேகமா? ஐயா செந்தில, நல்ல வேளை நீ வந்துட்ட. வாயா, உன் சித்தப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். ஏமா அவங்க வீட்டுக்கெல்லாம் ஏமா போனோம்? அந்த புள்ள அமுதா போன் பண்ணுச்சியா? அமுதாவா? என்ன என்ன விஷயமா? சரிம்மா, நீங்க இருங்க,